அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலை. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 நாட்களாக நாம் திருமண யுத்தத்தை பார்த்து வருகிறோம். திருமணம் என்பது வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். திருமணத்தை கொண்டுதான் அல்லாஹு தாலா இந்த சொந்தம் பந்தம் எல்லாத்தையுமே உருவாக்குகிறான். இந்த திருமணத்தில் 2 விஷயங்களை மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, கணவன் மகரை கொடுக்க வேண்டும். இன்னொன்று, அனைவர்களும் மணமக்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த மகரையே கொடுக்காமல் எத்தனையோ திருமணங்கள் நடந்திருக்கிறது. மகர்னால பேசக்கூடாதுங்க, சும்மா பேசுறது மட்டும்தான், அதெல்லாம் கேட்காதீங்க. சும்மா எழுதுவாங்க மகர், அவ்வளோதான். அது எப்போ கொடுப்பாங்க, அது எப்போ மன்னிப்பு கேட்பாங்கன்னா மௌத்தாயிட்ட பிறகு. யார் அந்த அம்மா இறந்து போச்சுன்னா இவர் போய் சொல்லுவார், அம்மா அவனை மகரு தரணும், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லுவார். மௌத்து வச்சுக்கிட்டு அந்த அம்மா எப்படி மன்னிக்க முடியும்? அதில் தான் விடுவோம், பேச முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலங்கள்லாம் இருந்தது. மகரை பற்றிய சபையில் பேச முடியாது. எவ்வளோக்கு மகர், அதெல்லாம் பேசாதீங்க, சும்மா எழுதிக்கிறேன், அதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொன்ன காலங்கள் நானே எத்தனையோ சந்திச்சிருக்கேன். அந்த மாதிரி ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு படிப்படியாக 585, 1000, இப்படி 2000, 3000, 10,000. இன்றைக்கி எல்லாருமே என்ன செய்கிறாங்க, நகை, தங்க நகைகள் 1 சவரம் 2 சவரம் அவங்களுக்கு வசதித்ததாக இன்றைக்கி போடுவதை நம்ம பார்க்குறோம். இது மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த மகரை வலியுறுத்தி சொன்னாங்க. ஒரு தடவை ரசூலுல்லா பள்ளியில் இருந்து வெளியே வர்றாங்க. ஒரு அம்மா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. வந்தவொன்னு சொல்லிச்சு, யார் ரசூலுல்லா, என்னைய உங்கள்கிட்ட தந்துட்டேன் அப்படின்ச்சு. அது என்ன அர்த்தம்? என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லா அப்படி பார்த்துட்டு புரிஞ்சிட்டாங்க. புரிஞ்சு சொன்னாங்க, அம்மா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், ஏற்கனவே நான் பல மனைவி வச்சுருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா ரொம்ப கவலையோடு அப்படி ஓரமாக நின்றுச்சு. உடனே ஒரு சஹாபி அங்கே இருந்தவர் வேகமாக ஓடியாடுறார். ரசூலுல்லா, உங்களுக்கு வந்து நான் கட்டிக்கிறேன்னு. உடனே ரசூலுல்லா கேட்டாங்க, உன்கிட்ட என்னப்பா மகர் இருக்குன்னு கேட்டாங்க. அவர் கீழே கேரளா லுங்கி மாதிரி ஒரு லுங்கி தான் கட்டிக்கிறார், வேறு மேலே ட்ரெஸ்லாம் கிடையாது அவர்கிட்ட. அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லையா? இப்போ எப்படி கல்யாணம் பண்ணுவோம்? மகர் கொடுக்கணுமே, வீட்டில் போய் தான் இருந்தால் பார்த்துட்டு வா அப்படின்னா. வீட்டில் போய் பார்த்தார், ஒன்றும் இல்லை. திரும்ப வந்தார், யாரும் சொல்லா, வீட்டில் போய் பார்த்த ஒன்றும் இல்லை. ஒரு இரும்பு மோதிரமாய் கிடைக்காது, பார்த்துட்டு வாப்பாண்டா. போய் தேடினார், அவ்வளோ ஏழ்மையில் இருந்திருக்காங்க பாரு, அதுவும் இல்லை. யாரும் சொல்லா, ஒன்றுமே இல்லை. ஏதாச்சும் கொடுக்கணுமாப்பா, பாருங்கள், ஒன்றும் இல்லைன்னா நீ கட்டிக்கிட்டு போ, அப்புறம் கூட ரசூலுல்லா சொல்லலை. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி வந்து மகரை கடன்கிறாங்க, அப்புறம் தர்றேங்கிறாங்க, அப்புறம் தர்றேங்கிறாங்க, வீட்டில் கேட்குறேன், அங்கே கேட்குறேன். அந்த கதையே இருக்கக்கூடாது. திருமணம் பண்ணுகின்ற பொழுது நமக்கு என்ன முடியுமோ அதை கொடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த ஹதீஸை நமக்கு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது கொடுத்து ஆகணுமப்பா அப்படி ரசூலுல்லா சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், யார் சொல்ல, அந்த கைலி தான் கட்டிக்கிறேன், இதை பாதியை கிழிச்சு நான் கொடுக்குறேங்கிறேன். புகாரில் எப்படி ஹதீஸ் வரும்? அவர் ரசூலுல்லா சொன்னாங்க, நீ பாதி குடிச்சா அது டவல் மாதிரி ஆகிடும், உனக்கும் மறைக்க முடியாது, அந்த பெண்ணுக்கும் மறைக்க முடியாதப்பா அப்படின்னு தான் ரசூலுல்லா கேட்டான். குர்ஆன் ஏதாச்சும் உனக்கு மனப்பாடம் இருக்கா? சூறாக்கள் கேட்டாங்க. சூறா மனப்பாடம் இருக்குன்றார். சரி, கல்யாணம் பண்ணிக்க, அந்த சூறாவிலேருந்து இந்த பிள்ளையை கற்றுக்கொடு, இதுதான் அவனுடைய மகருன்னு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாருங்கள், ரசூலுல்லா அந்த மகரை எவ்வளோ ஒரு கடமையாக்குறாங்க, கட்டாயமாக்குறாங்க. அது இல்லைன்னா செய்ய, ஒன்றுமே இல்லையா பண்ணி கட்டிடுவோன்னு சொல்லலை. எதையாச்சும் ஒன்றை பிடிச்சி இழுத்து லாஸ்ட்டில் குரானையாவது நீ கற்றுக் கொடுத்து என்ன செய்ய, மகரை தீர்த்துக்கொள் என்று சொல்கிறாங்கன்னா மகர் எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கித்தாபுகளில் எழுதுகிறாங்க, மகர் கொடுக்காமல் ஒரு பெண்ணை தொடவே கூடாது.
இப்போ உதாரணமாக கல்யாணம் அன்றைக்கி விட்ட காசு இல்லை, நாளைக்கு தான் வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ கடனாக என்ன செய்யலாம்? மகரை சொல்லலாம், நாளைக்கு தரமான்னு சொல்லலாம். ஆனால் மகரை கொடுத்ததுக்கு பிறகுதான் ஒரு பெண்ணை தொட வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னால் மகர் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயத்துக்கு துவா செஞ்சவங்க திருமணத்துக்காக வேண்டி பரக்கத்துக்கான துவா செஞ்சாங்க. மணமக்களை பார்த்து சொல்லுவாங்க, பாரக்கல்லா லக்குமா வ பாரக்க அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக, உங்கள் 2 பேருக்கும் பறக்க செய்வானாக. நீங்கள் எதில் ஒன்று சேர போகிறீங்களோ அதுலேயும் அல்லாஹ் நல்லதில் உங்களை ஒன்று சேர்ப்பானாக என்ற துவாவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுமண தம்பதியருக்காக ஓதுனாங்க. நாமும் அந்த துவாவை ஓதணும். திருமணத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சபையில் பெரும்பாலும் இருப்பதே கிடையாது. 11க்கு நிக்கா அப்படின்றால நம்ம எப்போ வருவோம்னு சொன்னால் ஒரு 100 பேர் அவர் கூப்பிட்டுருக்காருன்னா 25 பேர் தான் அந்த சபையில் இருப்பாங்க. 25 பேருக்கு முழுமையாக இருக்க மாட்டாங்க. அதுவும் சாட்சி கையெழுத்து போகிறவர் இருக்க மாட்டார். அவர் அங்கே நிற்பார், இங்கே நிற்பார், அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு சாட்சி கையெழுத்து வாங்க, மகர் எவ்வளோங்க போய் கேட்டுட்டு வரேன். இப்படி தான் நடக்குது கல்யாணங்களில். அதனால் துவா செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லாமல் நம்ம போகலை, ஏன் நம்மளை கூப்பிடுறாங்க? நம்ம எல்லோரும் சேர்ந்து 100 பேர் சேர்ந்து பொதுமண வாழ்க்கையை துவங்குகிற இந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு பறக்க சென்று துவா செய்கிறோமே, இந்த துவாவுக்காக வேண்டிதாங்க சிரமப்பட்டு நம்மளை கல்யாணத்துக்காரங்க கூப்பிடுறாங்க. அதில் ஒன்று போய் கலந்துக்கிறாங்க. கரெக்டாக போகிறது சாப்பாட்டுக்கு போகிறது, இங்கே போகிறது சாப்பாட்டுக்கு தான் போகிறது. நம்ம அதுக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணங்களே தவிர நிக்கா மஜ்லிஸில் இருக்க வேண்டும். அன்றைக்கி எங்கேயோ ஒரு நிக்கா ஓதிட்டு வந்தோம், எங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. போனோம் 12:30 மணிக்கெலாம் நிக்கா ஓதியாச்சு. உடனே அந்த வாட்ச்மேன் கேட்குறான்ப்பா, எவ்வளோ சீக்கிரம் நிக்கா முடிஞ்சிருச்சா? எப்போவுமே ரொம்ப லேட்டாகும்ப்பா இவங்க ஆளுக்கு, ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டிங்களே. நிக்காவில் என்னப்பா 10 நிமிஷம் வேலை. இந்த பொண்ணும் மாப்பிள்ளை சாட்சி. மாப்பிள்ளைகிட்ட கேட்க போகிறோம், இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறியாப்பா? நான் திருமணம் பண்ணிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். பொண்ணுகிட்ட கேட்க போகிறோம், இந்த மாப்பிள்ளை சம்மதமா? ஓகே, இவ்வளோதான் நிக்கா, அதில் என்ன இருக்குது? அப்போ நிக்காவை எளிமையாக செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் சொன்னாங்க. அதே போல் பரக்கத்துக்கும் துவா செய்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எந்த நிக்காவில் எளிமை இருக்கிறதோ அங்கே பரக்கத்தும் வந்துருந்தாங்க. ஐசருபா மகூனா, செலவு எது கம்மியாக இருக்கோ அந்த நிக்காவில் பரக்கத்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி என்ன செய்கிறார் அப்படின்னா, போய் இன்னொரு சஹாபிட்ட சொன்னார் மதீனால ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு, நண்பரை என் மகனை கல்யாணம் வச்சுக்கிறேன், துவா செய்ய அப்படின்றார். அந்த சஹாபி சொன்னார், யா அல்லாஹ் இவருடைய மனைவியை இவருக்கு நீ அழகாக காட்டுவாயாக அப்படின்னு துவா செஞ்சார். இது இந்த புது துவாவாக இருக்குது. புது துவா தானே, ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. என்ன அது அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பொம்பளையும் இதை கல்யாணம் பண்ணுவோமா அதை கல்யாணம் பண்ணுவோமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். கல்யாணம் பண்ண பிறகு என்ன, கல்யாணம் பண்ணுற நேரத்தில் மனைவி தவிர யாருமே கண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு நான் பார்க்கணும், பேசணும், அப்படி இப்படி அப்படின்னு இருப்பான். கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தீங்களாக்க மனைவி தவிர எல்லா பெண்ணும் அழகாக தெரியும். கல்யாணம் பண்ண பிறகு என்ன ஆகும்? சார் இங்கே பண்ணமே, காரைக்குடியில் பண்ணியிருக்கலாமே, இங்கே பண்ணிட்ட ஊட்டியில் பண்ணால் நல்லா குழு இருக்கலாமே, கோயம்புத்தூர் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்குமே, குற்றாலத்தில் பண்ணால் நல்லா குளிக்கலாமே. இப்படி இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம். அது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மனைவி மீது கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு வெறுப்பு இருக்குது. எனவே தான் அந்த சஹாபி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருக்கு இவருடைய மனைவி அழகாக்குவாயாக, அழகாய் காட்டுவாயாக. அவன் அழகா பச்சுன்னா வேற பொண்ணை பார்க்க மாட்டான்ல. சொல்லுவாங்கள்ல, அழகான மனைவி இருந்தாலும் குறைஞ்ச மாதிரி ஒரு ஒப்பாட்டின்னு சொல்லுவாங்க தமிழில் பழமொழி. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு நப்பாசை. கல்யாணம் பண்ணும்போது தங்கம் செல்லம் அதே மாதிரி வருமா, அப்படி இப்படி வானத்தை உனக்கு தந்துடுறேன், பூமியை சுருட்டி கொடுத்துட்றேன், அப்படி இப்படின்னு சொல்லுவான். அது ஒரு பார்த்தா சனி அவன் மூஞ்சில் முடிச்சா எனக்கு இது ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. சனியன் எப்போ தான் தொலைஞ்சி போவியோ அப்போ தான் எனக்கு விடிவு காலம் அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்லி, நீ செத்து போனால் தான் எனக்கு விடிவு காலம். இப்படி 2 பேரும் திட்டிக்கிற சூழ்நிலைகளை பெரும்பாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஆரம்பத்தில் இன்பமாக இருந்தவர்கள் ஏன் பிரிகிறார்கள்? அது என்ன காரணம்? விட்டு கொடுக்காத சூழ்நிலை, 2 பேரும் புரியாத சூழ்நிலை, தேவையில்லாத கோபப்படுகின்ற சூழ்நிலை, அதிகபட்ச ஆசைப்படுகிற சூழ்நிலை.
இதுதான் இவர்களை சண்டைக்கு காரணமாக ஆகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஷைத்தான் இருக்கிறானே, அவன் பெரிய ஒரு கூட்டத்தை வச்சிருக்கான். சைத்தான் செய்கிறான், ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறான். அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அனுப்புவானா, நீ போ, இங்கே கொஞ்சம் பேர் போ, அங்கே கொஞ்சம் பேர் போ. அவனுடைய வேலை என்ன? தொழுகிறாங்கல்ல, அவங்க உள்ளத்தில் போய் ஊசலாட்டத்தை போடும். ஒரு ஊசி மாதிரி போடுவான், நம்மளுக்கு தெரியாது, அப்படியே போடுவான். போட்ட உடனே எத்தனை காற்று தொழுதோன்னு மறந்து போயிடும். அப்புறம் நாளைக்கு எங்கே போகணும் அதை பற்றி சிந்திப்பான். தொழுகையில் கவனமே இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தரும் வேலை செய்வான். ஒருத்தனை குடிக்க வச்சிடுவான், ஒருத்தனை விபச்சாரம் செய்ய வச்சிடுவான், ஒருத்தனை திருட வச்சிடுவான், ஒருத்தனை பொய் சொல்ல, இப்படி சைத்தானுடைய வேலையை எல்லாம் செஞ்சிடுவாங்க. அதை ஒரு சைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், கணவன் மாதிரி சண்டையை ஏற்படுத்திடுவான். ஒன்றும் இல்லாத சண்டை. ரிப்போர்ட்டு நைட்டுக்கு சைத்தான், பெரிய சைத்தான் கேட்பான், ரிப்போர்ட் எல்லாரும் வாங்கப்பா, என்னென்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, எல்லாரும் பரிசு. அப்போ மனைவியும் கணவன் மனைவியும் யார் பிரித்தாலும் அந்த சைத்தானுக்கு தான் அதிகமான பரிசை கொடுப்பானா. நீ தான் நல்ல வேலை செஞ்சுட்ட. எப்படி குடிக்க வச்சது விப செஞ்சதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை. கணவன் மத்தியில் சண்டை ஏற்படுத்தினில்ல, அதான் எனக்கு வேணும். இப்போ பாருங்க, கணவன் மனைவி மத்தியில் சண்டை ஏற்படுத்தி சைத்தானா, அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ளணும். ஏன் இந்த சண்டை வருது, காரணம் என்ன? நம்ம என்ன சொல்கிறோன்னா மனைவி கோவப்படுறான், நம்ம என்ன சொல்லணும் கணவன் நம்ம கோவப்படுறான், அது சொல்லாமல் இருக்கிறோம், வேலை முடிஞ்சு. எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் இந்த திருமண வாழ்க்கை மிக இன்பமானதாக மாறும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குமே செய்யாத துவாவை, பரக்கத்தான ஒரு துவாவை இந்த நிக்காவுக்காக வேண்டி பெருமானார் செய்திருக்காங்க. எனவே தான் நீங்கள் பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டாலும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் பறக்கத்து வரும். இந்த பெண்ணின் மூலமாக பறக்கத்து வரும். ஆனால் பறக்கத்து வர்றதுக்கு வேறு எது மட்டும் பத்தாது, இபாதத்து கொஞ்சம் வேணும். தொழுகை, நோம்பு, சக்காத்து, ஓதுறது, திக்ர் செய்கிறது, அல்லாட்ட கேட்கறது, இது இருந்தால் இன்னும் எல்லாம் பறக்கத்தாக்கி. ஆனால் பெரும்பாலும் இல்லாதனால அந்த பறக்கத்து அதோட ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கிறத விட அது பெரிய பறக்கத்தாக ஆக மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் கேட்ட பறக்கத்து இருக்கும், ஆனால் அது பெருசாகணும்னா நம்மளும் கொஞ்சம் அதை உண்டாக்கிக்கிறேன்னா, இல்லை என்றால் அது பறக்கத்தாகத்தான் இருக்கும், அதிகமாகாது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு வாழ்க்கை தான் இந்த சமூகத்துக்கு நமக்கு சொல்லி காட்டினாங்க. எனவே தான் சொன்னாங்க, சுன்னத்தி ஒரு சுன்னத்தில் அன்பியாய் கபலி, இந்த நிக்கா என்பது என்னுடைய சுன்னத்தும் எனக்கு முன்னாடி இருந்த நபிமாருடைய சுன்னத்துமாக இருக்கு. ஆகவே நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. யார் நிக்கா செய்யக்கூடாது அப்படின்னா, ஆளுமை சுத்தமாக இல்லை, அவன் நிக்கா செய்யக்கூடாது. எதுவுமே மருந்து சாப்பிட்டாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி ஆகாது அப்படிங்கிற இயற்கையிலே அவருக்கு ஒன்றுமே இல்லை, அல்லது அவர் 9 அப்படின்னா அவர் நிக்கா செய்யக்கூடாது. அது முன்னாடியே சொல்லிடணும். அது இல்லாமல் எனக்கு காசு இல்லைங்க, பணம் இல்லைங்க, நான் பெரிய ஆள் ஆகிக்கிட்டு என் காலில் நின்ற பிறகு தான் நிக்கா பண்ணுவேன்னு யார் சொல்கிறாங்களோ அது கூடாது, நிக்கா பண்ணி ஆகணும். நல்லா சொல்கிறான், யுகுனிக்குமுல்லா ஈயக்கூனு ஃபுக்கரா, நீங்கள் ஏழையாக இருந்தால் நிக்காவின் மூலமாக அவங்களை நான் பணக்காரன் ஆக்கிறேன் நல்லா சொல்கிறேன். ஏன்னா அந்த பெண்ணுடைய ரிசுக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுது. அப்போ நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் அதில் வச்சுருக்க பறக்கத்தை எல்லாம் 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்துடும். நீங்கள் எத்தனை பிள்ளையை பெற்றிருக்காங்க, 5 பிள்ளையை பெற்றிருக்காங்க, 6 பிள்ளை, அந்த காலத்திலலாம் பறக்கத்தான் பிள்ளை பெற்றாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க, பிள்ளையை கட்டி கொடுத்தாங்க, வயல் வச்சுருந்தாங்க, விவசாயம் பண்ணாங்க, எல்லாம் பறக்கத்தான் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி நகரத்தில் சிட்டியில் வாழக்கூடிய நாம் தான் கொஞ்சம் சிரமப்படுறோம். வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, அது இது. கொஞ்சம் சொந்த வீடு இருக்கவங்களாம் யாருக்கு எந்த சிரமமே இல்லை, எல்லாம் ரொம்ப பறக்கத்தான் தான் வச்சுருக்காங்க. எனவே நாமும் பறக்கத்தான் இருக்கணும். அந்த பறக்கத்துக்குண்டான காரணங்களையும் நாம் செய்ய வேண்டும். நம் மனைவி, மக்கள் அனைவரும் இபாதத்து, அல்லாஹ்ட்ட கேட்கறது, தஹஜ்ஜுத் தொழுகிறது, யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை நீக்கி வை, கவலையை போக்கி வை அப்படின்ட்டு இந்த பொருளாதாரத்தை உண்டாக்குவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நாம் செய்து முன்னேறுகிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் மிகப்பெரிய பறக்கத் தரும். சஹாபாக்கள் மதீனாவில் வரும்போது ஏழையாக தான் இருந்தாங்க. அது குரு காலங்கள் செல்ல 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 10 ஆண்டுகளிலே மிகப்பெரிய செல்வந்தராக மாறினார்கள் என்பதை நமக்கு வரலாறுகள் சான்றுகளாக இருக்கிறது. எனவே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இல்லை, நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், ஆனால் ஹராம் வந்துடாமல் பார்த்துக்கணும். நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், பொருளாதாரம் வரணும், இறைவனை மறந்துடாமல் பார்த்துக்கிறணும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நமது வாழ்க்கையில் மிக அவசியம்.
ஆகவே பறக்கத்தான ஒரு காரியம்தான் இந்த நிக்காவாக இருக்கிறது. நிக்காவை நாம் சுன்னத்தான முறையில் எளிமையான முறையில் செய்கிற பொழுது அந்த பறக்கத்து எப்பொழுதும் நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பறக்கத்தை அல்லாஹ் புதுமண தம்பதியாக ஆக போறவர்களுக்கும் பழைய மாப்பிள்ளை பெண்ணாக இருக்கக்கூடிய நமக்கும் அந்த பறக்கத்தை மௌத்து வரை நிரந்தரமாக தந்து சந்தோஷமாக வாழ்ந்து சந்தோஷமாக மறைகிற நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாகர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.